ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். ஹெல்த்தியான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் அரிசி மாவு எதுவும் சேர்க்க இல்லை. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். சீவனதுக்கு அப்புறம் பீட்ரூட் துருவுறதில் இதை மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நமக்கு கரெக்டாக 1 கப் அளவு வேணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை அளந்து பார்க்கலாம். எனக்கு கரெக்டாக இது 1 கப்பு இருந்துச்சு. உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இதில் வழவழப்பு தன்மை இருக்கும். அதனால் ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. வழவழப்பு தன்மை ஃபுல்லாக போயிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு சுற்று எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கிறேன். எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணியெலாம் எதுவும் தேவையில்லை. வெல்லத்துடைய ஈரப்பதம், சக்கரவள்ளியோட ஈரப்பதம் இதுவே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இதுக்கு நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் தான் இன்றைக்கி செய்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவி காட்டி எடுக்க போகிறோம். தண்ணி கொச்சதுக்கப்புறம் வச்சிங்கன்னா கரெக்டாக 10 நிமிஷம் ஆகும் நம்மளுக்கு வேகிறதுக்கு. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆகும். இப்போ 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா கமகமன்னு வாசனையோடு சூப்பராக இருக்குது. இதை வெளியில் எடுத்துகிட்டு லைட்டாக வீரல் விட்ட மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம திருப்பியும் மீடியம் ஹீட் இருக்கும்போது உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுவும் உடையாது. கரெக்டாக தான் இருக்கும் நமக்கு. இது சூடாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆறி போனாலும் சாஃப்ட்னஸ் அப்படியே தான் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கொழுக்கட்டை செய்து பாருங்கள். இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.